முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா நீ மனசுல நினைச்ச காரியம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். இதுவரைக்கும் நடக்காததையெல்லாம் விட்டுடு. இப்போது இந்த திருச்செந்தூர் முருகனை நம்புனினா உன் வாழ்க்கையில அனைத்தும் இனி சிறப்பாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில ஒரே நிமிஷத்துல ஒரே இரவில் எல்லாத்தையும் மாற்றிவிட முடியாது. அதுக்கு நீ முயற்சி செய்யவும் வேண்டாம். என்னை நம்பி கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கையில சில மாற்றங்களை உண்டாக்கி அனைத்தும் சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. ஒருபோதும் முயற்சி செய்வதை கைவிட்டுடாதே. நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அதை பொறுத்துதான் நான் உன் வாழ்க்கையில எல்லா அம்சங்களையும் கொண்டு வந்து தருவேன். நீ முன்னேறணும்னா எதை கண்டும் பயப்படக்கூடாது, எதுக்காகவும் தயக்கம் கொள்ளக்கூடாது. உன் மனசுல நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு கவலைப்படுறனா ஒரு விஷயத்தை யோசிச்சு சந்தோஷமா இருக்கவும் முடியும் அல்லவா? ஒரு விஷயம் உன்னை கஷ்டப்படுத்துதுன்னா இன்னொரு விஷயம் உன்னை சந்தோஷப்படுத்தும் விதமாகவும் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் உன் சிந்தனையை சிறப்பானதாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி செல்லணுன்ற வைராகியத்தோட முன்னோக்கி நடந்து போய்கிட்டே இரு. உனக்கான அனைத்தையும் சரியாக நடத்தி கொடுக்க உன்னை சிறப்பாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எப்போதும் எல்லாரிடமும் போய் அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொட்டாதே. ஏன்னா பாசத்துக்கும் தொல்லைக்கும் வித்தியாசம் தெரியாத மனிதர்கள் நீ பாசத்தை அள்ளி கொட்டும் போது அதை குப்பைக்கு சமமாக பார்க்கக்கூடும். அன்பையும் பாசத்தையும் அளவுக்கு மீறி காட்டினாலே அது வம்புல போய் தான் முடியும். எப்போதும் அளவோட அன்பை கொடு, அளவோட பாசத்தை கொடு. யாரையும் ஒருபோதும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போகலாம். அப்புறம் நீதானே அதை நினச்சி வருத்தப்படக்கூடும். அதனால தான் யாரையும் நம்பி வாழாம உன்னை மட்டும் நம்பி வாழ பழகுன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. ஏன்னா ஒரு கணவனும் மனைவியும் சம்பாதிச்ச பணம் எப்படி அவங்க பிள்ளைகளுக்கு சொந்தமாக சொத்துக்களாக போய் சேருமோ அதே போலதான் நீயும் உன் துணையும் செய்கிற பாவமும் புண்ணியமும் உன் பிள்ளைகளையே போய் சேருன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை மட்டும் செய்ய பழகு. அடுத்தவங்களை ஏமாற்றி சொத்து சேர்க்கிறவங்களும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி மன காயத்தை கொடுப்பவர்களும் அதற்குரிய தண்டனையை குடும்ப சகிதமாக அனுபவிக்க வேண்டும் என்பதை நீ மறந்துடாதே என் செல்வமே. உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் நிச்சயமா கஷ்டப்பட தான் போறாங்க. வாழ்க்கையில நீ ஓடிக்கிட்டே இருக்கிறதால நீ ஜெயிச்சிருவான்னு நான் சொல்ல மாட்டேன். எதுக்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோம், என்ன செய்யணுங்கிற தெளிவோட நீ ஓடும்போது அந்த புரிதலோட நீ முயற்சி செய்யும் போதுதான் உன்னால வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில நீ கத்துக்க வேண்டிய பாடங்கள் அனைத்தையும் கத்து கொடுத்த பிறகு கண்டிப்பா உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையும் கூட நானே நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே. எப்போதும் யாரிடமும் ரொம்ப அன்போட பாசத்தோட நெருங்கி பழகாதே. நீ உணர்ச்சி ரீதியாக அவர்களை மிக நெருக்கமான உறவுகளாக நினைக்கும் போது அவங்க என்னைக்காவது உன்னை விட்டு விலகி போனாங்க அல்லது ஒதுங்கி போறாங்க, உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்கன்னா அப்புறம் அதிலிருந்து உன்னால் மீள முடியாம போயிடும். மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு உணர்வுகளோட வாழ்பவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு உன்கிட்ட நல்லா பேசுறவங்க நாளைக்கே உன்கிட்ட சண்டை போட்டு போகலாம். இத்தனை நாளா உன்கிட்ட பேசாம உன்னை எதிரியாக நினைச்சவங்க நாளைக்கே மனசு மாறி உன்கிட்ட வந்து கூட பேசலாம். எப்போதும் யாருடைய செயலும் எந்த மனிதரும் நிலையானதாக நிரந்தரமானதாக ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சீனா உன் மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் மன மகிழ்ச்சி உள்ள ஆளாக இருக்க முயற்சி செய். எந்த ஒரு நபரும் உனக்காக வந்து எந்த விஷயத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய மாட்டாங்க. நீ முயற்சி செஞ்சு
நீ மனசு வச்சாதான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும். உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தினமும் சுய சிந்தனையோட உனக்கான செயல்களை சரியாக செய்ய பழகு. எது சரியாக நடக்குது, எது சரியாக நடக்கலை, நம்ம எந்த விஷயத்தில் பின்தங்கி இருக்கோம், அடுத்து நம்ம என்ன செஞ்சு நம்மை மேம்படுத்திக்கலாம்ன்றத நல்லா யோசித்து வேலை செய்ய ஆரம்பி என் செல்வமே. காலமும் நேரமும் உனக்கு சரியானதாக உனக்கு சாதகமானதாக மாறும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கவலைப்படுவதன் மூலமாக வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சரியாயிராதுன்ற உண்மை உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். கவலைங்கிறது உன் அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் மனசை நிம்மதியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. என் செல்ல பிள்ளையான உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். எப்போதும் உன்னிடம் இருப்பதை பெருசாக நினைக்க பழகு. நீ இழந்ததையும் உன்னை விட்டு போனதையும் யோசித்து கவலைப்படாத. கடன் இல்லாத மகிழ்ச்சியான சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடலையும் உனக்கு கொடுத்து வாழ்க்கையை நீ சிறப்பாய் சந்தோஷமாய் வாழும்படி இந்த முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை எல்லாம் எல்லா நேரமும் மாற்றியமைக்க உன்னால் முடியாமல் போகலாம். அது எப்படி இருக்கோ அதுக்கேற்றாற் போல நீ மாறிக்கொள்ள தயாராகு. சில சூழ்நிலைகளை உன்னால் மாற்ற முடியாத போது அதை ஏற்றுக்கிட்டு நீ வாழ்வது தானே சரியாக இருக்கும். உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் எப்போதும் இருப்பேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையும் கண்டு பயப்படாதே. உன் கையில் ஏந்திய தீபமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு ஒளியை காட்ட உன் கூடவே தான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கை பாதையில் கற்கள் வந்தாலும் முட்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையும் என் பாதத்தில் வச்சிடு. உன் வீட்டு வாசலை சுற்றி உனக்கு துணையாக பாதுகாவலாக இருக்கும் இந்த முருகன் எந்த விஷயத்திலும் உனக்கு தீங்கு வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நம்பிக்கையோட நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உன் குலம் காக்கும் தெய்வமாக உன் குடும்பத்தை காக்கும் தகப்பனாக இந்த முருகன் உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ தனியாக இருக்கன்னு மட்டும் ஒருபோதும் சோர்ந்து போகாதே. இந்த முருகன் உனக்கு துணையாகவே இருக்கேன். நீ தடுமாறும் போது உன்னை கீழே விழாம நான் தாங்கி பிடிப்பேன் என் செல்வமே. நான் எப்போதும் உன் கூடவே இருக்கிறதால இனி வரும் காலங்களில் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையவை. நீ எதிர்பார்க்கும் அத்தனை காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நேரமும் காலமும் இப்போ சரியில்லை, அப்புறமா பார்த்துக்கலாம்னு நீ தள்ளி போட்ட விஷயங்களை எல்லாம் இப்போது நான் உனக்கு வேக வேகமாக முடிச்சு தரப்போகிறேன். நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு, கற்பனை கூட செய்யாத அளவுக்கு பெரிய வாய்ப்புகளை, வெற்றி வாய்ப்புகளை உன் வீட்டு வாசலுக்கே நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ உன் வீட்டு வாசற்கதவை திறந்து உனக்கான வெற்றியை பெற தயாராகு. மனசுக்குள்ளே எப்போதும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சிட்டினா உன் வாழ்க்கை மிக அழகானதாக மாறி போயிடும். உன் மனசில் இருக்கிற வலியையும் வேதனையையும் அவமானத்தையும் துன்பத்தையும் போக்கி உன்னை தோக்கடிக்க நினச்சவங்க முன்பாகவே உன்னை ஜெயிக்க வச்சு காட்ட போகிறேன். உனக்கு துணையாக இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கும்போது நீ எந்த விஷயத்தையும் யோசித்து மனசு உடைஞ்சு போகக்கூடாது. எந்த விஷயத்திலும் என்ன ஆகுமோன்னு பயப்படவும் கூடாது, கண்ணீர் சிந்தவும் கவலைப்படவும் கூடாது. உன் வலியையும் வேதனையும் உனக்கான சக்தியாக நான் மாற்றி காட்டுறேன். உன்னை தாழ்த்த நினைப்பவர்களுக்கு முன்பாக உன்னை ஜெயிக்க வச்சு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு முன்னும் பின்னும் ஒரு நிழல் போல நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். உனக்கு துணையாக நான் இருப்பேன்ற நம்பிக்கையோட உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும்.
மற்றதையெல்லாம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுறேன். நீ மற்றவங்க நடக்கும் பாதையில் போகல. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுதானே உன் வாழ்க்கையை வாழ்கிறாய். நீ தனியாக இருந்தாலும் தனித்துவத்தோடு வாழ்றதால அதன் மூலமாகவே உனக்கான சிறப்பையும் வெற்றியையும் இந்த முருகன் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். தனிமைதான் நீ தலைமை ஆளாக மாறுவதற்கான அடையாளம். நீ தனியாக எல்லா விஷயங்களையும் செய்யும் போது, எல்லா பிரச்சனைகளையும் கையாளும் போது தனித்துவமிக்க திறமை உள்ள ஆளாக மாறப்போற. உன் வேகத்தை குறைக்கவோ நிறுத்தவோ வேண்டாம். நீ போகிற திசை சரிதாங்கிறத புரிஞ்சுக்கோ. அடுத்தடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. உன்னை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போய் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கித்தர இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் நீ போடக்கூடிய விதைன்றதை நினச்சிக்கோ. விதை எப்படி மண்ணுக்குள்ளேயே இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெளியே செடியாக வளருமோ அதே போல் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் கூடிய சீக்கிரம் முன்னேற்றமாக மாறி வெளிவந்தே தீரும்.